ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஸோ வீடியோ போட முடியல. மலை மேலே ஏறி கொஞ்சம் வந்ததால் கொஞ்சம் மூச்சு வாங்குது. அதான் அந்த ஆப்பிள் மரம்லாம் பாருங்கள். ஸோ என்னத்துக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த நாட்களில் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பிரச்சனை தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷாக பிறந்த எல்லாருமே மனுஷன் ஜாதி மட்டும்தான். நாடாருக்குன்னு ஒரு ஜாதி இல்லை. அப்புறம் எஸ்சி, எஸ்டி நிறைய ஜாதிகள் இருக்குது. ஆனால் எந்த ஜாதி இருந்தாலும் எல்லாரும் மனுஷன் ஜாதின்றதை நம்ம மறந்துடுறோம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், வயல்நாட்டில் அந்த பிரச்சனை ஏற்படுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல எந்த ஜாதியில் யாருன்னு தெரியாது, ஆனால் உதவி பண்ணாங்க. ஸோ அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது ஜாதி என்ற பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வரும், போராட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து அந்த ஜாதி கணக்கெடுப்பு செய்கிறது ஒரு பக்கம் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரொம்ப பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கடந்த நாட்களில் பார்த்தோம், பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா கீழ் ஜாதி மக்கள் ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஸோ அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதுபோல் வங்காளதேசத்தில் பார்த்தோம். ஸோ அந்த பிரச்சனைலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்தியாவிலேயும் அந்த பிரச்சனை வரும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஜாதி கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ எல்லாருக்கும் வர்றது ஒரே ஒரு தான், பிளட்டு, ரத்தம் ரெட்டு தான் ஓடும், எந்த ஜாதியாக இருந்தாலும். அதை நம்ம மறந்துடுறோம். எல்லோரும் ஒவ்வொருக்கொரு நம்ம அன்பாக இருப்போம். அந்த ஜாதி என்ற விஷயத்தை மறந்துட்டு எல்லாம் ஒரு மனுஷன் ஜாதி என்ற விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் எப்பயுமே எல்லோரையும் அன்பு கூறுங்க. அதுதான் நம்ம எந்த மதத்தில் பார்த்தாலும் அன்பு தான் மெயின். கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரு அன்பு, அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். ஸோ ஜாதி என்ற விஷயத்தை மறந்துடுங்க. தயவுசெய்து அந்த ஜாதியை நீங்கள் முன்கூட்டி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நாடு இப்போ அமைதியாக இருக்குது, இந்தியா. ஸோ ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு சீக்கிரட்டாக வச்சுருந்தால் பரவாயில்ல. அதை வெளிப்படையாக கொண்டு வரும்போது எனக்கு இவ்வளோ சலுகை வருது, கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. மேல் ஜாதி எனக்கு கம்மியாக கொடுக்குறாங்கன்னு போராட்டம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நாடு ஒரு பிரச்சனைக்குள்ளாக கொண்டு வரும் அந்த ஜாதி கணக்கெடுப்பு விஷயம். ஸோ அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா தெளிவாக இருக்கணும். ஸோ என்ன மூச்சு வாங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் மலை மேலே ஏறி வந்திருக்கிறேன். மலை மேலே ஏறி ஆப்பிள் மரம், பேரிக்காய் மரம்லாம் இருக்குது. பேரிக்காயெல்லாம் பறிச்சுட்டாங்க. இப்போ ஆப்பிள் மட்டும்தான் இருக்குது, இன்னும் பறிக்காமல் இருக்கிறாங்க. நிறைய ஆப்பிள் மரம்லாம் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், தயவுசெய்து நீங்கள் ஒருவருக்கொரு நீங்கள் அன்பாக இருங்க. நாங்கள் இங்கே ரொமானியாவில் இருக்கிறோம், இந்தியாவிலேருந்து இருக்கிறோம். 100 பேர்கிட்ட இருக்கிறோம். எல்லாம் நாங்கள் அன்பாக தான் பழகி இருக்கிறோம். இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டினு, இந்து, அதெல்லாம் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் ஒரு அன்பாக இருக்கிறோம். அதுபோல் தயவுசெய்து நீங்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஜாதி என்ற விஷயத்தை மறந்துடுங்க. ஜாதியை ஏற்றுக்காதீங்க. எந்த ஜாதியும் இல்லை, மனுஷன் ஜாதி தான் அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்.